அப்ப இதுதான் வந்து இதனுடைய காலம் வந்து 2000ற்கு பிசி போகுது. இதனுடைய ஆழ் அறிவியல் வந்து ரொம்ப பெரிது. இப்ப நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு குறிப்பிட்ட ஒரு விளக்கமாக பார்க்க வைக்கிறோம். இந்த உது சக்கரம், அதாவது சூரிய சக்கரம், சந்திர சக்கரம், எப்படி இந்த சக்கரங்கள் இயங்குவது, இந்த இயக்கத்தின் வழி புறத்தில் இயங்குவது, அகத்திலும் இயங்குகின்றது. போன முறை வந்து அது புறம் அகம் என்ற அந்த 2 நிலைகளையும் பார்த்தோம். இப்போ இன்றைக்கு வந்து அதே போல கதிரவன் சந்திரன் காலம் அளக்கும் என்பது அகக்காலத்தையும் அளக்கும், புறக்காலத்தையும் அளக்கும் அப்படின்ற அந்த கருத்தை நம்ம வந்து உள்வாங்கணும். கதிரவன் புறக்காலம் மட்டும் அளப்பதல்ல, அகக்காலம். அதாவது இதை வந்து என்ன சொல்றோம்னா சைக்கிக் எனர்ஜி, அதாவது உளவியல் ஆற்றல், உள ஆற்றல் அப்படின்லாம் நம்ம பின்பு பார்க்கவிருக்கிறோம். இதுதான் மிக மிக அதாவது நுட்பமான ஒரு செயல்முறை. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்து என்ற சொல் வந்து ஒரு மனிதனை செயல்படுத்தும் ஒரு முயற்சி, நகர்த்துவது. ஏன்னா அது ஒரு சக்கரம், அதாவது இயங்க செய்வது. அப்ப இயங்க செய்கின்ற முறைகள் தான் இங்க இருக்கு. அப்ப நம்ம இன்றைக்கு பார்க்கும் பொழுது இது அறிவாக மட்டும் பெற்றுக்கொண்டே போவதில்லை, அந்த ஒழுக்கத்தை நாம் வந்து எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்பது. அதுதான் எல்லோருக்கும் வந்து ரொம்ப பிடிக்காத ஒரு பகுதி. என்னன்னா அது சொல்லும் பொழுது இவ்வளவு இந்த சக்கரத்தொழிலுக்கு இவ்வளவு செயல்பாடுகள் இருக்கா அப்படின்றது புரிய 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 இவ்வளவு செயல்பாடுகளையும் நான் செய்ய வேண்டுமா அப்படின்ற அந்த கேள்வி வரும் பொழுதுதான் மனிதன் வந்து உடனே இது ரொம்ப கஷ்டமான, அதாவது ஒரு கடினமான ஒரு இதாக இருக்கின்றதே அப்படின்றத பின்வாங்குவார்கள். அங்கதான் வந்து நம்மளுடைய மரபுல எதுவுமே வந்து செயல் வடிவு. கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க, அது செய்ய முடியுமா? அப்ப ஏன் வந்து இந்த இந்து என்ற சொல் வந்து இப்ப நிறைய அளவுல புறக்கணிக்கப்படுகின்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதனுடைய செயல் வடிவு வந்து மிக மிக ஆழம், மிக மிக நுட்பம். பிறகு பார்க்க இருக்கிறோம் இது எவ்வளவு நுட்பமாக போகுதுன்னு. அதற்கு முன்பாக இப்ப போன முறை என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்து என்பது 3 தணல் அழல் விளக்கத்தை நமக்கு விளக்குது. அதாவது கோல் ஹீட் க்ளோவிங் மூன் அண்ட் பிரைட் ஹீட் க்ளோவிங் சன், அப்புறம் இன்டென்ஸ் ஹீட் க்ளோவிங் அக்னி அப்படின்னு 3 நிலை. இதெல்லாம் உண்மையா? இந்த மாதிரியான 3 நிலை தன்மைகள்ல அதாவது ஒரு ஒளி வெளிப்படுமா அப்படின்னா மிக மிக வியப்பாக இருக்கும். இதெல்லாம் பிறகு நம்ம ஆய்வு செய்வோம். முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்? இருச்சுடர் கடவுள், கடவுளையே இறைவனை உணர்வது இந்த இருநிலை அறிவாக, இருச்சுடரின் அறிவாக. ஆனா இருச்சுடர் என்பது அதாவது இருளில் வெளிப்படும் ஒரு ஒளி. அதாவது இந்த ஒளி என்ன செய்து இருளை கிழிக்கும் ஒரு ஒளியாக அமைகின்றது. இருளை கிழிக்கும் ஒளி எப்படி வெளிப்படும் அப்படின்றதுக்கு சந்திரன் ஒரு அருமையான விளக்கத்தை தருது. சூரியன் நேராகவே நம்ம வந்து என்ன செய்யறது, அந்த 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 இருளை கிழித்து நேரடியாகவே எரித்து விடும். ஆனால் சந்திரன் என்ன இங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு களவு நிலை செய்து, அதைத்தான் நம்ம பார்த்தோம் போன முறை. அது என்ன செய்யுது, ஒரு களவு நிலை செய்கின்றது. இது ரொம்ப இதையே வந்து வாழ்க்கை விளக்கமாகவே வைத்துக் கொள்ளலாம். இப்போ நேரடியாக உண்மையை தெரிந்து கொள்வது, இன்றொன்று மறைமுகமாக அங்கு இருக்கக்கூடிய நேர் உண்மையினை அறியும் அந்த ஒரு இயல்பையும் இங்கு காட்டுகின்றது. அப்போ சில வேளைகளில் உண்மையை நேர்முகமாக அறிய இயலாது. அது சந்திரன் என்ன சொல்கின்றது அப்படின்னா, நான் என்ன செய்கின்றேன், ஒரு பெரிய சக்தியின் ஆற்றலை உள்வாங்கி உனக்கு தருகின்றேன் அப்படின்னு. இப்ப இதுலதான் வந்து பெரிய ரகசியமே வைத்திருக்கின்றார்கள். எப்படி சந்திரனுடைய அறிவில் அந்த அந்த ஒளி விளக்கத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நாம் காண முடியும் அப்படின்னு. இதுல இன்னொரு ஒரு கருத்தும் இதுல இருக்கு. இந்த கருத்தை நீங்க வந்து உணர்வு பூர்வமாக உணர வேண்டும். அதாவது சந்திரனுக்கு ஏன் அவ்வளவு ஒரு சிறப்பு அப்படின்னு நீங்க பார்க்கணும். சூரியன் வந்து எல்லா நிலைகளிலும் சூரியன் இன்றி ஒரு வாழ்க்கை, நம்மளுடைய வாழ்க்கை பயணம் கிடையாது. உயிர்களுக்கு அதாவது உயிர்கள் உய்வு பெறவே முடியாது. அப்ப அப்படின்ற கருத்து நமக்கு தெரியும். ஏன்னா ஒளியின்றி நமக்கு எதுவுமே விளக்கம் கிடையாது. அதாவது ஒரு விடிவு, அதாவது ஒரு முக்த நிலை அப்படின்னு, அந்த ரிடாம்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விடிவு காலம் கிடையாது. அது போல. ஆனா இங்க நல்லா நீங்க நன்றாக பாத்தீங்கன்னா இன்னொரு அழகான கருத்து, ஒரு உணர்வு பூர்வமான கருத்து.